வணக்கம். என்டிஏவுக்கு அடிமேல் அடி, திடீரென கூட்டணிக்கு முழுக்கு போட்ட டிடிவி, எரிச்சலடைய வைத்த எடப்பாடியின் செயல். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களத்தில் திடீர் திருப்பமாக என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறியிருக்கிறார். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் முழுக்கு போட்ட நிலையில பலமான கூட்டணி அமைப்போம் என அமித்ஷாவின் கனவு கலைந்துள்ளது. தினகரன் இந்த முடிவுக்கு காரணம் எடப்பாடி செயல் என்னதான்? அதாவது தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரின் அடுத்தடுத்த திட்டம் என்னவாக இருக்கும்? பாருங்கள் பார்ப்போம். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. வரும் தேர்தலில் எப்படியும் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக உள்ளன. இதற்காக பல்வேறு வியூகங்களை டெல்லி பாஜக மேலிடம் செயல்பட்டு வந்தாலும் அதெல்லாம் அதிமுக கூட்டணிகள் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெடவெடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது இபிஎஸ் பிடிவாத போக்கால் ஓ பன்னீர்செல்வம் முதலில் வெளியேறினார். அந்த வரிசையில இப்போது டிடிவி தினகரன் வெளியே வந்துள்ளார். டிடிவி தினகரன் ஏன் வெளியேறினார்? அவருக்கு என்ன வருத்தப்படும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் செய்த செயல் என்ன என்பதை பார்க்கலாம். பாஜக கூட்டணியில் விசுவாசமிக்க கட்சியாகவே அமமுக இருந்து வந்தது. இன்னும் சொல்ல போனால் பாஜக பிரச்சார பீரிங்கி போலவே செயல்பட்ட டிடிவி தினகரன் மேடை தோறும் பாஜக தலைவர்களை வாயார புகழ்ந்து பேசி வந்தார். பிறகு ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னா, 2026 சட்டசபை தேர்தலுக்காக மீண்டும் அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள பாஜக இணைத்ததான் பல சிக்கல்களுக்கு காரணமாக அமைந்திருக்கு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தனிச்சையாக அமமுக என்ற கட்சியை தொடங்கிய டிடிவி தினகரன் இப்போது அவர் தலைமையில தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள பாஜக அந்த கூட்டணி அமைச்சதுதான் தினகரனுக்கு கடும் அதிர்ச்சி தந்திருக்கு. இதனால திமுக வரக்கூடாது என்பதற்காக பாஜக தலைமை மீதான பாசத்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டு என்ற முடிவை டிடிவி பொறுத்து கொண்டார். ஆனால் பாஜக தலைவரின் போக்கு வேற மாதிரியாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை பாஜக தலைவர்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்த அண்ணாமலையை டெல்லி மேலிடம் தலைமைக்கு உத்தரவு கட்டுப்பட்டு இபிஎஸ்ஐ முதல்வராக்குவோம் அப்படின்னு முழங்குகிறார்கள். இதனால தேசிய ஜனநாயக கூட்டணியில தனக்கென முக்கியத்துவம் குறைந்திருப்பதை டிடிவி உணர தொடங்கியிருக்காரு. அண்மையில் தமிழகத்திற்கு வந்தபோது பிரதமர் மோடியோ அல்லது அமித்ஷாவோ ஓ பன்னீர்செல்வத்தை அல்லது டிடிவி தினகரன் இருவரையும் பெயரளவு கூட சந்திக்கவில்லை. கடந்த வாரம் சென்னை தேனாம்பேட்டையில ஜி.கே. மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டவர்கள்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் அழைக்கப்படவில்லை. இதன் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக சொல்லப்படுகிறது. தினகரன் வரும் நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன், எடப்பாடி பழனிசாமி கராராக சொன்னதுனால அவருக்கு தர்ம சங்கடம் வேண்டாம் என்பதற்காக தினகரனை பாஜக தலைமைக்கு விசுவாசமாக இருக்கும் சி.கே. வாசன் அழைக்கப்படல. இது தினகரனை ரொம்பவே அப்செட் ஆக்கியது. எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சுக்கு பாஜக தலைவர்கள் செயல்படுவதை அறிந்த பிறகுதான் இனி இந்த கூட்டணி நமக்கு தேவையில்லை என்ற முடிவை எடுத்து வெளியேறி இருக்கிறார் டிடிவி தினகரன். அதாவது இது தொடர்பான முறையான அறிவிப்பை கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில்ல நேற்று இரவு புதன்கிழமை திருமண நிகழ்ச்சியில அவர் பங்கேற்ற பிறகு டிடிவி தினகரன் இதை வெளியிட்டிருக்கார். இது தொடர்பான அவர் மேலும் அளித்த பேட்டியில, இந்த முதல்வர் ஜெயலலிதா தொண்டர்கள் ஓரணியில இணைய வேண்டும் என்று நினைத்தோம். ஆனா அதிமுக ஒன்றாக இணைவதற்கு முயற்சி எடுத்த அமித்ஷாவின் திட்டமும் தோல்வியடைந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது அமமுக அங்கம் வகிக்கவில்லை, அதிலிருந்து வெளியேறுகிறது. எங்களின் கூட்டணி நிலைப்பாட்டை வரும் டிசம்பர் மாதம் அறிவிப்போம் அப்படின்னு இருக்காரு. துரோகம் செய்தவர்களை தாங்கள் செய்த துரோகத்தை நியாயப்படுத்தும் விதமாக ஊர் ஊராக சென்று கூச்சலிடுவதை எங்கள் தொண்டர்கள் விரும்பவில்லை. யாரை எதிர்த்து இந்த இயக்கத்தை தொடங்கினோமோ அவர்களை தோளில் தூக்கி செல்ல நாங்கள் ஒன்றும் கோமாளியோ ஏமாளியோ அல்ல அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக்க வேண்டும் என்பதற்காக எங்களின் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தோம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. எனவே வரும் டிசம்பர் மாதம் எங்களின் நிலைப்பாடை உறுதியாக தெரிய வரும். அமித்ஷா எடுத்த முடிவு முயற்சி கை கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு சில மாதங்கள் டெல்லியை சேர்ந்தவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று காத்திருந்தோம். அதற்கும் வாய்ப்பு இல்லை என தெரிகிறது. இனியும் காத்திருந்து பயனில்லை. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்ட்டாரு. அதே போல நாங்கள் எங்க வழியில் செல்கிறோம் என்று டிடிவி தினகரன் தெளிவாக தெரிவித்திருந்தார். தினகரன் வெளியேறிவிட்டதால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படி என்ன பலவீனமாக போகிறது என்று கேட்கலாம். ஆனால் இதில் அரசியல் கணக்குகள் உள்ளன. அதாவது தினகரனின் அமமுக பெரிய அளவில் வாக்கு வங்கிகள் இல்லை. 2019 மக்களவை தேர்தலில் 5.5% வாக்குகள், 2021 சட்டமன்ற தேர்தலில் 5.35 வாக்குகள் தான் கிடைத்தாலும் கூட அதிமுகவுக்கு குறைந்தது 20 தொகுதிகளில் தோல்விக்கு காரணமாக இருந்தவர் தினகரன் என்பதுதான் அரசியல் கணக்கு சொல்கின்றன. எனவே வரும் தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அதிமுகவில் பிரிந்து சென்றவரை ஒரே குட்டையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற அமித்ஷாவின் வியூகம் பெரிய அளவில் தோல்வியை சந்தித்துள்ளது என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் தேர்தலிலும் பின்னடைவை சந்திக்கும் என்று தெரிவித்துள்ளனர். அதே நேரம் அமமுகவும் பன்னீர்செல்வமும் தங்களது அரசியல் எதிர்காலம் குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர்.
மறைமுகமாக விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் வரும் தேர்தல் முன்பாகவே மேலும் பல பரபரப்புகளை தமிழக அரசியல் களம் சந்திக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.